கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பலாமா? இப்படியான மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளும், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜுங்களும் தான் தமிழ்நாட்டு கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பலாமா? இப்படியான மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளும், போலி வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜுகளும் தான் தமிழக தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்டிருக்கு. திரும்பவுமா? தாவேகா தம்பிகள் தான் தெரியாம பரப்புறாங்கன்னா, விசிகாவுடைய மிக முக்கிய நிர்வாகியே யார திருப்திப்படுத்துவதற்காக இந்த பொய்ய சொல்லி ஏமாத்துறாருன்னு புரியல. தாவேகா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல 108 இடங்களை வென்று தனிப்பெரும்பான்மையை பெற்று தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அதுக்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் அடிச்சு விடுவீங்களா? அதுவும் சமூக நீதி விவகாரத்துல. விசிகாவுடைய இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தேர்தலுக்கு பின்பாக ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில பாக்குறப்ப நமக்கே பெரிய ஆச்சரியம். 70 பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை விஜய் எம்எல்ஏவா ஆக்கிட்டாருன்னு சங்கத்தமிழன் சொல்றாரு. விசிகாவுடைய மிக முக்கிய நிர்வாகி. விஜய் வென்றதே 108. 108ல 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமுதாயத்தினர் தான். அது மிகப்பெரிய புரட்சி தான். அவர் சொல்றது என்னன்னா, பொது தொகுதியிலும் பட்டியல் சமுதாயத்தோட 30க்கும் மேற்பட்டவர் உருவாக்கியிருக்காருன்னா, அதை விட பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் இல்ல. ஆனா அது உண்மையான்றது தெரியணுமா இல்லையா? அது உண்மையான்றது தெரியணுமா இல்லையா? ஏன் விசிக சங்கத்தமிழன் அவர்கள் அது உண்மையானு தெரியாமலேயே இப்படி மிகைப்படுத்தி தாவேகாவுக்கு இப்படி முட்டு கொடுக்கணும்? அதுவும் இல்லாம இந்த கடந்த 3 நாட்கள்ல விசிகாவோட ஸ்டாண்ட பார்த்தா மிகவும் விசித்திரமா இருக்கு. சங்கத்தமிழன் தாவேகாவுக்கு முட்டு கொடுக்கிறாரு. ஆளூர் ஷானவாஸ் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு. சிந்தனை செல்வன் இரு பெரும் திராவிட கட்சிகளும் இணைந்து திருமாவளவர்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்றாங்க. ஒருத்தவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இன்னொருத்தவர் கட்சியினுடைய முதன்மை செயலாளர், இன்னொருத்தவர் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர். 3 பேரும் 3 ஸ்டாண்ட். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சங்கத்தமிழன் சொன்னது போல விஜய் 70 பட்டியல் சமுதாயத்து சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறாரா? அது உண்மையா? ஏன்னால் சங்கத்தமிழன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னால் பட்டியல் சமுதாயத்து மக்கள் விசிகாவே நம்புறாங்க. அந்த விசிகாவில் மிக முக்கிய நிர்வாகியாக சங்கத்தமிழன் இருக்கிறார். அப்ப அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்பது உண்மையாக இருக்கணும். அது உண்மையா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் 46 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது 44 சட்டமன்ற தொகுதிகள் எஸ்சி சமுதாயத்து மக்களுக்கும், 2 சட்டமன்ற தொகுதிகள் எஸ்டி சமுதாயத்து மக்களுக்கும் இருக்கு. அப்படி 46 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்கு. அந்த 46 தொகுதிகள்ல 24 சட்டமன்ற தொகுதிகளை தாவேகா வென்று இருக்குது. அப்ப 24 பட்டியல் சமுதாயத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து வெல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுல இருந்து யாராவது பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வெல்ல முடியும். அதுல பெரும்பான்மையா தாவேகா வென்றிருக்கு. அதை தாண்டி பொது தொகுதியில இருந்து 30க்கும் மேற்பட்டவர்களை தாவேகா வென்றெடுத்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை ஆராய்ந்து பார்த்தால் அப்படியெல்லாம் இல்லை. தாவேகா சார்பாக பொது தொகுதியில் இருந்து 2 நபர்கள் வென்றிருக்கிறார்கள். அப்ப தாவேகால இருந்து 26 பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிறார்கள். தாவேகா மட்டும்தான் பொது தொகுதியிலிருந்து ஒரு சட்டமன்றத்தை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை வென்றெடுத்திருக்காங்கன்னா, அது மட்டுமல்ல, காங்கிரஸ் சார்பாகவும் மேலூர் தொகுதியிலிருந்து பொது தொகுதியிலிருந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த விஸ்வநாதன் சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருக்கிறார். இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தால் நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை 70 80 மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் நோக்கம் என்ன? அப்படி வழிய வந்து விஜய்க்காக விசிக சங்கத்தமிழன் ஒரு பொய்யை சொல்லி பட்டியல் சமுதாயத்து சொந்தங்களிடமோ இல்ல சமூக நீதியின்பால் அக்கறை கொண்ட மக்களிடமோ விஜய்க்கு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் இதுல விவாதிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதற்கு முன்பாக குழந்தை அரசன் பேசியிருக்கிறார். குழந்தை அரசனுடைய பேச்சை கவனிக்கணும். குழந்தை அரசன் 70 தொகுதிகள், அதாவது 46 தொகுதி பட்டியல் சமுதாயத்து தொகுதி, அது இல்லாம 8 தொகுதிகள் பொது தொகுதிகள்ல பட்டியல் சமுதாயத்தை நிறுத்தி இருக்கிறார் விஜய். அது மறுக்க முடியாத உண்மை. அப்ப 46 8 54 தொகுதிகளை மற்றும் 14 தொகுதிகள் சிறுபான்மையர், இப்படியாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். குழந்தை அரசன் சொன்னதை திரும்பி கவனிக்கணும். 70 தொகுதிகளில் பட்டியல் மற்றும் சிறுபான்மை சமுதாயத்தினர் நிறுத்தியிருக்கிறார்கள் சொல்லியிருந்தார். விஜய் வென்றிருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி திராவிட கட்சிகள் வழக்கம் போல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பான்மையாக வாய்ப்பு கொடுக்குமோ அப்படிதான் கொடுத்தது. வன்னியர் வேட்பாளரை வன்னியர் வீழ்த்திருக்கிறார், கவுண்டர் வேட்பாளரை கவுண்டர் வீழ்த்திருக்கிறார், முக்குளத்தோர் வேட்பாளரை முக்குளத்தோர் வீழ்த்திருக்கிறார், முத்தரையர் வேட்பாளரை முத்தரையர் வீழ்த்திருக்கிறார். இங்கேயும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 11 பேர் வென்றிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் 13 14 என்று கிடைத்திருக்கிறது. முக்குளத்தோருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இப்படியாகத்தான் வழக்கம் போல தமிழ்நாடு அரசியல் களம் எப்படியான சமூகங்களின் பிரதிநிதிகள் பிரிவினை இருக்குமோ அப்படியாகத்தான் தாவேகாலும் இருக்குது. இதுல மிகைப்படுத்தி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மிகைப்படுத்தி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இதுல தாவேகாவை பாராட்டினா பொது தொகுதியில் இருந்து 2 பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க, அதை பாராட்டலாம்.
இதே புரட்சியை இதற்கு முன்பாக அதிமுக செய்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வரைக்கும் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறது. தலித் எழில்மலை அவர்கள் தனி பொறுப்புடன் கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக. அதே தலித் எழில்மலை அவர்கள் அதிமுகவுக்கு சென்ற பின்பாக பொது தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தார். அதையெல்லாம் ஏன் பிசிகவர்கள் பாராட்ட மனம் வரவில்லைன்றது தெரியல. திடீர்னு இப்படி ஒரு விஜய்க்கு திருமாவளவன் அவர்களை தாண்டிய இமேஜ விஜய்க்கு கொண்டு போய் சேர்க்க பிசிகவர்களே விரும்புகிறார்களே, ஆச்சரியமாகத்தான் இருக்குது.